எல்லோருக்கும் வணக்கம். நான் ரீசென்ட் டேஸா நியூஸ்ல பார்க்கும்போது, ஆ ஒரு ஹைதராபாத்ல ஒரு 48 இயர்ஸ் ஓல்டு ஒரு லேடி அவங்களுடைய 17 அண்ட் 16 இயர்ஸ் உள்ள மகன் மற்றும் மகளோட சேர்ந்து ஒரு ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆ இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கான்ஃபிடென்ட் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் வந்து, அவரும் ஏதோ ஒரு சூழல்ல வந்து ஆ தற்கொலை பண்ணிக்கிட்டதா மீடியால வந்து போட்டிருக்கிறாங்க. இது மாரி நமக்கு தெரியாம நெறையா ஆ சூசைட் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தற்கொலை எண்ணம் உடையவர்களுக்கு வந்து இருக்கிறாங்க. அப்படி இல்ல நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் தெரியுது. இவங்க ஒரு மாரி டிப்ரஸ்டா இருக்கிறாங்க. இல்ல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா, நீங்க பண்ற முதல் விஷயம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அவங்கள பேச விட்டு கேளுங்க. அவங்க ஏதாவது உங்கள்ட்ட வந்து பேச வராங்க, இல்ல புலம்புறாங்க. அது வந்து ஒரு 7 நிமிஷமோ, ஒரு 10 நிமிஷமோ கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா, அ இதெல்லாம் வந்து நானும் உங்களோட தான் இருக்கிறேன். இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த மாரி சிக்கல் எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஒரு தூசுங்கிற மாரி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்கள பேச விடாம உடனே இன்டரப்ட் பண்ணி உங்களுடைய தத்துவங்கள், பிலாசபிலாம் அவங்களுக்கு வந்து இப்ப சொல்லாதீங்க. அந்த மாரி மொமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க. ஆ அவங்களுடைய உணர்வு தான் இப்ப ரொம்ப முக்கியம்னு நெனச்சு காது குடுத்து கேளுங்க. அ ரொம்ப உடனே இதான் விஷயம், இதான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ வந்து கொஞ்சம் சீரியஸா வந்து எடுத்துக்கோங்க. ஆ இதெல்லாம் வந்து லைஃப்ல ஒரு ஃபேஸ் தான். இத விட வொர்ஸ்ட்டான நடந்த ஆட்கள்லாம் மீண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. காட்டுங்க. கான்டாக்ட் இருந்தாங்கன்னா இன்ட்ரோ பண்ணிவிட்டு பேச வைங்க. இல்ல இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு போக்கா இருக்கு அவங்க நடவடிக்கைன்னா, ஜென்டிலா அவங்கள வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டயோ, ஒரு ஒரு கவுன்சிலர்ட்ட, சைக்காட்ரிஸ்ட்ட இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போய் பேச வைங்க. உங்கனால வந்து முடிஞ்சா அந்த அவங்களோட வந்து ஒரு ஃபோன் கால் இருக்கிறாங்க அப்புட்ன்னா, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த ஃபோன் கால்ல இருந்துட்டு சைமல்டேனியஸா அவங்களுக்கு வேற விதமான ஒரு சப்போர்ட்ட வந்து ரெடி பண்ணி குடுங்க. ஆ ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அது. அந்த ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லாதம்போது, ஆ ஃபிக்ஸ்டா நான் வந்து ஒரு ஒரு மைண்ட் உருவாக்கி, அந்த ட்ராப்குள்ள வந்து இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயி, அ அதுக்கான ஒரு கொடூரமான ஒரு டிசிஷன வந்து எடுக்கிறதுக்கு அ கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்லாம் உடைச்சு விட்டுறணும். இந்த மாரிலாம் வந்து ஒண்ணும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாரி. ஆ ஸோ எனக்கு இந்த மாரி நியூஸ்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாவும், வேதனையாவும் ஆயிருது. ஆ இது நமக்கு தெரிஞ்சு நம்ம மீடியால பார்க்குற செய்திகள வந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் தெரியாம நெறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஆ எல்லாரும் பெர்ஃபெக்ட் லைஃப் எதிர்பார்த்து போகாதீங்க தயவு செஞ்சு. நீங்க இப்ப மூச்சு வுட்டுட்டு இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் தான். இது ஒரு லைஃப் இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு சூழ்நிலைய வந்து நீங்களே உருவாக்கிட்டு, அதுக்கு தீர்வு வந்து நான் வந்து காண்றேன்னு சொல்லிட்டு, அதில அத பேலன்ஸ் பண்ண தெரியாம போய் இந்த மாரி தற்கொலை முடிவுகள்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து, அ இன்னும் வந்து அவங்களுக்கு நெறையா ஸ்ட்ரென்த் அண்ட் நாலேட்ஜ் வந்து குடுக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன் நானு. இந்த மாரி நெறையா பெண்கள், ஆண்கள் எல்லாம் வந்து அ தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸையோ, தன்னுடைய பிரச்சனையையோ வெளில காமிச்சிட்டோம்னா, அந்த சொசைட்டி நமக்கு ஒரு லேபிள் பண்ணிருவாங்க. ஓ! இவன் ஒரு கோழ, இவன் தோத்தாங்கோழி, சம்திங் ஏதாவது இந்த மாரி அவங்கள வந்து முத்திர குத்திருவாங்கன்னு பயந்து, பயந்தே ஆ இந்த மாரி லைஃப்ப வந்து கொண்டு போறது வந்து வெரி பேடுங்க அது. அதாவது சூசைட் அப்படிங்கிறது வந்து 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு டக்குன்னு வந்து அவங்க அ முடிவெடுத்து போவாங்க. இன்னொன்னு ஒவ்வொரு நாளா அத பத்தி யோசிச்சு, யோசிச்சு அத பத்தியே ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து, இருந்து பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குமே யாரும் வந்து அ வழி குடுக்க வேணாம்.
எல்லாருமே லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்க தான் செய்யும். ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும். ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கங்க. உங்களுடைய ஹியூமன் வேல்யூங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது. அத வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு ட்ரீட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே தீர்வு கண்டிப்பா இருக்குதுன்னு நம்புங்க. ஆ தேங்க் யூ.